सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. 38 ஸ்லோகம் போயிருக்கோம். அதுல வியாசர் அந்த ஜனமேஜயனுக்கு அந்த மேல யுதாஜித்தனுடைய கதையை சொல்றார். யுதாஜித் இவன் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கான், சுதர்சனம் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கான். ஆனா சுதர்சன் அவனால கண்டுபிடிக்க முடியல. சரி தள்ளி போட வேண்டாம்னு ஒரு நல்ல நாள்ல தன் பேரன் சத்ருஜித்துக்கு அவன் என்ன பண்றான்னாக்க பட்டம் கட்டிடுறான். பட்டம் கட்டிட்டு மந்திரி பிரதானிகளை கூப்பிட்டு, நீங்க துணையா இருக்கும், சின்ன பையனா இருந்தாலும் மந்திரி கிட்ட ராஜ்யத்தை முழுக்க பொறுப்பு ஒப்படைச்சு மந்திரிகளா பாத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தங்க ஊருக்கு போறான். போகும்போது அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, சுதர்சனம் எங்க இருக்கான் அப்படின்னு சுதர்சனை தேடிட்டே இருக்கான். ஒரு முனிவருடைய ஆசிரமத்துலதான், பரத்வாஜ ஆசிரமத்துல சித்திரக்கூடத்துல அவன் இருக்கான் அப்படின்னு தெரியறது. அதனால அவனை தேடிட்டு போறான். போகும்போது தானே டைரக்டா போக வேண்டாம்னு சொல்லிட்டு தான் மட்டும் போக வேண்டாம்னு தன்னுடைய படைகளோட அங்க ஒரு நிஷாதர்கள் வேடர்கள்லாம் இவ தேர்ல போகும்போது தேரை பிடிக்கின்னு போனா இல்லையா மனோரமாட்ட இருந்து, அந்த நிஷாதர்களுடைய தலைவன் ரொம்ப வீரனா இருக்கக்கூடிய ஒருத்தன் பலன் அப்படின்னு இருக்கான். அந்த பலனையும் கூப்பிட்டு அதோட அந்த சிருங்கிபேரபுரம், அதாவது அந்த கோசல நாட்டுக்கு இதுல இருக்கு, பிரிஞ்சஸ்ல இருக்கு சிருங்கிபேரபுரம்ன்ற இடம். அங்க அந்த இவாள்லாம் இருக்கா, கங்கையில மீன் பிடிச்சுன்னு வாழற அந்த கம்யூனிட்டி. அவளுக்கு லீடரா இருக்கிறவன் துர்தர்ஷன் அப்படிங்கிறவன். அந்த துர்தர்ஷனை பார்க்க போய் துர்தர்ஷனன் பலன் இவன் 2 பேரையும் கூப்பிட்டு பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறான். இவன் வரத கேட்ட உடனே மனோரமா இவர்கிட்ட முனிவர்கிட்ட போய் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி யுதாஜித் என் பிள்ளைய கொல்றதுக்காக இங்கேயும் தேடின்னு வந்துட்டு இருக்கான் போல் இருக்கு. அவன் எங்களை விடமாட்டான், அவன் தான் எங்க அப்பாவை கொண்டவன். உடனேயே தன் பிள்ளைக்கு தன் பேரனுக்கு பட்டம் கட்டணும் அப்படிங்கறதுக்காக தன் பேரனுக்கு எதிர்ப்பு இருக்க கூடாதுன்னு என் பிள்ளைய கொல்லணுங்கிறதுக்கு இங்க வந்துட்டான். நான் இங்க ஆசிரமத்துல இருந்தா கூட ஜாக்கிரதையா இருந்துக்கணும். என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது, யார் யார்ல இருந்தெல்லாம் எப்படி எல்லாம் ப்ராப்ளம் வரும், சோ எந்த மாதிரி இருக்கணும்னு அவ தனக்கு வர, அதாவது ஒரு சாதாரணமா ஜனங்க ஆசிரமத்துல இருந்தா கூட ஃபேஸ் பண்ணக்கூடிய கஷ்டங்கள், இவாளை வச்சுட்டு இருக்கிறதுனால இவாளுக்கு அடைக்கலம் கொடுத்த முனிவர்களோ இல்ல அந்த முனிவர்கள்ட்ட அடைக்கலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த ஜனங்களோ என்ன விதமான கஷ்டங்களை அனுபவிப்பா அப்படிங்கறதெல்லாம் அந்த மாதிரி ஒரு 3-4 கதைகளை எடுத்து சொல்லின்னு வர. அதுல முதல் கதை தௌமியர் அப்படின்னு ஒரு பெரிய ரிஷி. அந்த ஏன்னா அது இம்மிடியா, அதாவது பாண்டவர்கள், ஜனமேஜயனுக்கு முன்னாடி இருந்த பாண்டவர்கள் அவா கதை. சோ அந்த தௌமியர் வனவாசத்தும் போது பாண்டவர்கள் அந்த தௌமியருடைய ஆசிரமத்துல கிட்டத்தட்ட 12 வருஷமா இருக்கா. அங்க என்னென்னமோ ரிஷிகள் அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு பாருங்க. இதுல இருந்து ஆரம்பிச்சு 18வது ஸ்லோகத்துல இருந்து ஒரு 4 ஸ்லோகத்துல அந்த ரிஷிகள் பேரெல்லாம் சொல்லியிருக்காரு. அவள்லாம் வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அவ எதாச்சும் அங்க பாண்டவர்கள் வேட்டைக்கு போயிருக்கா. அப்ப அந்த ரிஷிகள் எல்லாம் பாராயணம் பண்ணிட்டு அவ பாட்டு இந்த காரியங்களை பார்த்துட்டு இருக்கும்போது ஜெயந்திரன் அந்த பக்கம் தற்செயலா போறவன் இந்த வேத சத்தங்களை கேட்ட உடனே இந்த நம்ம நேரா போயிடக்கூடாது, அது ஒரு முக்கியமான விஷயம், ஏதாவது ஒரு நல்ல முக்கியமான விஷயங்களை பார்த்தா அப்புறம், அதாவது ஒரு நல்ல அஸ்வத்த மரம், அரச மரமோ, ஊருக்கு காவலா இருக்கக்கூடிய மரமோ, இல்ல ஸ்தல விருட்சங்களையோ அந்த மாதிரி மரங்களை பார்த்தாலோ, இல்ல பசுமாடுகளை பார்த்தாலோ, கோவில பார்த்தாலோ, பெரியவெல்லாம் பார்த்தாலோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சரசரன்னு போயிடக்கூடாது, அப்பிரதட்சிணமாவும் போகக்கூடாது, பிரதட்சிணமா போனோம். அதோட அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி நம்மளுடைய வந்தனங்களை சொல்லிட்டு போனோம். அந்த மாதிரின்னு ஒரு சம்பிரதாயம். சோ அதனால இவ்வளவு தூரம் வந்தமே, இது சத்தம் கேட்கறத நம்ம போய் என்னன்னு பார்த்துட்டு நம்மளுடைய வந்தனங்களை தெரிவிச்சுட்டு போவோம்னு இறங்கி உள்ள போறான். ரொம்ப பட்டாடோபமா போல 2 வீரர்களை மட்டும் தனக்கு தொடக்க அழிச்சுட்டு உள்ள போறான். உள்ள போய் அவள்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஒண்ணும் பண்ணல, இவன் பேசாம நமஸ்காரத்தை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ராஜா வரான்னு உடனே யார் வந்திருக்கா என்ன எதுன்னு பாக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் வரவாள்ல திரௌபதி இருக்கா, எந்த ராஜா வந்திருக்கான் அப்படின்னு பாக்கிறதுக்கு வரா. இவளுடைய அழக பார்த்த உடனே அவன் கேக்குறான், யார் இந்த பொண்ணு, எங்க இருந்து வந்தா அப்படின்ட்டு. அப்பதான் சொல்றா, பாஞ்சாலி பாண்டவர்களுடைய பத்னி இங்க இருக்கா அப்படின்ன உடனே அப்ப ஜெயத்ரதன் கேக்குறான். 34வது ஸ்லோகம். கோகதா பாண்டவா பஞ்ச சூரா சம்பிரதி விஸ்ருதாக
பாண்டவர்கள்லாம் இப்ப எங்க போயிருக்காங்க? வசந்தியத்திர வனே வீரா வீட்டு சோக்காக, இந்த காட்டுல அவ்வளவு பெரிய பலம் பொறுத்து இவர்களாச்சே, அவள்லாம் ரொம்ப சௌரியம் வேண்டிருக்குமே, இந்த காட்டுல சௌரியமா வசிக்கிறாளா? அது என்ன ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி. வசந்தியத்திர, இந்த காட்டுலயா வசிக்கிறா? இந்த காட்டுல வீட்டு சோக்காக வசந்தி, சோகங்கள் எதுவும் இல்லாம கஷ்டம் இல்லாம சுகமா இந்த இடத்துல வசிக்கிறாளா அப்படின்னு தௌமியரை பார்த்து கேட்கிறான். தௌமியர் சொல்ற, மிருகயார்த்தம் கதா பஞ்ச பாண்டவா ரத சம்ஸ்திதாக ஆகமிஷ்யந்தி மாத்தியானே மிருகாநாதாய பார்த்திவாக. வேட்டைக்காக ரத்தத்துல ஏறி போயிருக்காங்க, தங்களுடைய வேட்டையெல்லாம் எடுத்துட்டு மத்தியான காலத்துல இங்க திரும்பி வந்துருவா. தச்சுத்வா வச்சனம் தஸ்ய உததிஷ்டத் அசௌன்றபா. பாண்டவர்கள் இங்க இல்ல அப்படின்னு ஒண்ணு, இதுதான் தனக்கு நேரம், இதுதான் சௌரியம் அப்படின்னு என்ன பண்ணா, அவங்க ஜெயத்ரதன் எழுந்துட்டான். திரௌபதி சந்நிதௌ கத்வா பிரணம்யேது முவாச்ச. கௌதமி அந்த திரௌபதியோட பக்கத்துல போயிட்டு வணங்கினவதான் சொன்னான். குசலம் தே வராரோகே கோகதா பதயச்சதே ஏகாதச கதான்யத்ய வருஷாணி ச வனேகில. நீ என்ன சௌரியமா இருக்கியா? கிட்டத்தட்ட 11 வருஷம் போயிட்டு போல் இருக்கே, நீங்க காட்டுக்கு வனவாசத்துக்கு 11 வருஷம் ஆயிடுத்து போல் இருக்கே அப்படிங்கிறா. ஏகாதச கதான்யத்ய, 11 வருஷம் ஆயிடுத்து. அத்திய இன்னியோட ஏகாதச கதானி, 11 வருஷம். என்ன 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அஜ்ஞாதவாசமும் இல்லையா? 11 வருஷம் ஆயிடுத்து போல் இருக்கேன்னா. திரௌபதி ததோவாச்ச ஸ்வஸ்தி தோஸ்து நிருபாத்மஜ விஸ்ரமஸ்வ ஆசிரமாபியாசே க்ஷணாதாயாந்தி பாண்டவாக. உனக்கு நல்லது உண்டாகட்டும்பா, நல்லது, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, கொஞ்ச நேரத்துல பாண்டவர்கள்லாம் வந்துருவாங்க. ஆசிரமாபியாசம்னா ஆசிரமத்தினோட அருகையில உள்ளேயே ஏதாவது ஒரு இடத்துல சௌரியமா இருந்துக்கோ அப்படின்னா. ஏவம் புருவந்தியாம் தஸ்யாந்து லோபாவிஷ்ட சபூபதிகி. இந்த மாதிரி திரௌபதி சொல்லிட்டே இருக்கும்போது லோபாவிஷ்டா, ஆசை ஜாஸ்தியான அந்த பூபதி ஜஹார திரௌபதியும் வீரோ அநாதிருத்திய முனி சத்தவான். முனிவர்களா இந்த மாதிரி பண்ணாத, இது நல்லதில்லை, தப்புன்னு அவனை சொல்லிட்டு இருக்கும் போது அந்த முனிவர்களை மதிக்காமல் திரௌபதியை கவர்ந்து கொண்டு கசியாஞ்சின் நைவ விஸ்வாசா கவர்ந்து கொண்டு சென்றான் அப்படின்னா. ஆக்சுவலா அங்க இருக்கிற கதை முழுக்க சொல்லல, என்ன நடக்கிறது ஆசிரமத்துல இருந்தா கூட என்ன நடக்கிறதுன்னு சொல்றதுக்காக வந்த கதையை ஒழிய பஞ்சபாண்டவருடைய கதை என்னங்கிறது சொல்றதுக்கு வரல. அதனால எவ்வளவு அம்சம் தேவையோ அவ்வளவு அம்சத்தை மட்டும் சொன்னான். அடுத்த அம்சம், பாண்டவர்கள் வந்த உடனே என்ன பண்றா, அதே தேர்ல இந்த மாதிரி திரௌபதி இந்த மாதிரி ஆயிட்டான்னு சொன்ன உடனே அதே தேர்ல அவனை துரத்திட்டு போறா. அவன் எந்த நேரத்துக்கு வந்தானோ கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பாண்டவர்கள்லாம் திரும்ப போறா. ஏன்னா அதாவது என்ன சொல்றது, மத்தியான காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்திருந்தானா அவன் மத்தியானத்துல வந்திருக்க போறா. சோ எப்படியும் கொஞ்ச நேரம் ஆயிருக்கும். இருந்தாலும் படு வேகமா அவன் போன திக்குல அந்த தேரை ஓட்டிட்டு போய் அவன் தேரை ஓவர்டேக் பண்ணி அவனை ஜெயிச்சுடுறா. ஜெயிச்சு அவன் தலையை மொட்டை அடிச்சு செம்புள்ளி கம்புள்ளி குத்தி, ஒரு பாதி மொட்டை அடிச்ச, முழு மொட்டை அடிக்கல, பாதி மொட்டை அடிச்சு செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி அவனை கொண்டுலான்னு பாக்குற. வாண்டா வயசா அவமானப்படுத்தி விட்டுடுங்கன்னு கவுதி சொன்ன உடனே என்ன பண்றா, அவனை அந்த மாதிரி அனுப்பிச்சு துரத்தி விட்டுறாங்க. அதனால அவனுக்கு நான் ஊருக்குள்ள போக மாட்டேன், வெளியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை வரைக்கும் அங்கதான் இருக்கான்னு வச்சுக்கோ. சோ அந்த மாதிரி நடக்கிறது அது. ஆனா முனிவர்கள் இருக்கும்போது கூட முனிவர்களை அனாதாரம் பண்ணி அவன் கவர்ந்துட்டு போனா, அதனால அங்க அடைக்கலம் புகுந்த திரௌபதிக்கும் கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டதுங்கிற அம்சம் இருக்கு இல்லையா? அந்த அம்சத்தை மட்டும் அவன் சொல்ற, கஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னார். கசியத்தின் நைவ விசுவாச கர்த்தவிய சர்வதா புதைகி. அதாவது முனிவர்களுக்கும் பரத்வாஜருக்கும் இப்ப இவன் வந்தான்னாக்க, ஜெயத்ரதன் வந்தான்னா, ஜெயத்ரதன் யாரு என்ன ஏதுங்கிறது அவனை நம்ப கூடாதுங்கிறதும் ஒரு வார்த்தை இது. அதாவது அந்த மாதிரி இருக்கும்போது காப்பாத்துறதும் கஷ்டமா இருக்குங்கிறது மட்டும் இல்ல, அவனை நம்பி விடக்கூடாது. இப்ப யுதாஜித்தை நீங்க நம்பி உள்ள விட்டேன்னா, யுதாஜித்துக்கு என்ன பார்த்தான்னா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அவனால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அதனால கசிச்சின் நைவ விசுவாச கர்த்தவியா, ராஜாங்கிறதுனால விசுவாசம் அவனை நம்பி உள்ள விட்டு விடலாங்கிறது கூடாது. கசிச்சின் நைவ விசுவாச கர்த்தவிய சர்வதா புதைகி. புதைகி புத்திமான்களாலே யாரிடமும், அதுவும் இந்த மாதிரி அரசன இதுல இருக்கும்போது அரசுரிமை போராட்ட சமயத்துல கசிச்சின் நைவ விசுவாச கர்த்தவியா, யாரிடமும் நம்பிக்கை வைக்க கூடாது. குர்வன் துக்கம் அவாப்னோதி திருஷ்டாந்த தத்ரவை பலிகி. குர்வன் அதாவது விசுவாசத்தை, குர்வன் விசுவாசத்தை செய்கிறவன் துக்கத்தை அடைவான். அதுக்கு உதாரணம் பலி. பலி எப்படி வாமனத்து தன்னுடைய நாட்டை இழந்தான் அப்படிங்கிற கதையை சொல்றான். வைரோச்சன சுதஸ்ரீமான், விரோச்சனனுடைய புள்ள, விரோச்சனனுடைய புள்ள, அவனுடைய புள்ள பலி. வைரோச்சன சுதஸ்ரீமான் தர்மிஷ்ட சத்தியசங்கரா, அவன் நல்லவன் தான், தர்மிஷ்டன் சத்தியசங்கரா. யஜ்ய கர்த்தாச்ச தாத்தாச்ச, யாகங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கான். நிறைய பண்ணினதோடு இல்லாம யாகங்கள்ல எல்லாருக்கும் நிறைய தட்சிணை, அதுக்கப்புறம் தானங்கள்லாம் நிறைய பண்ணிருக்கான்.
சோ சாதாரணமா லோகத்துல தர்மவான், சத்தியசங்கரன், யஜ்யகர்த்தா, தாத்தாங்கிறதெல்லாம் ஒரு குணம் இருக்கிறதே கஷ்டம். அவ்வளவு குணங்களையும் முழுமையாக உடையவனா இருந்தான். சரண்யா சாது சம்மதா, சரண்யா எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றுறவன், சாது சம்மதா சாதுக்களால பகுமானிக்கத்தக்கவனாக, சாதுக்களுக்கு ஏற்றவனாக. அவனுடைய குணம் சாதுக்களுக்கு ஏற்புடையதாக இருந்தது. அதர்மே நிரத குவாபி, அதர்மத்துல அவன் புத்தி ராட்சசனா இருந்தா கூட, வைரோசனன்றதுனாலே சொல்றா, அந்த மாதிரி ராட்சச வம்சத்துல வந்தவனா இருந்தா கூட அதர்மே நிரத குவாபி, ஒரு பொழுதும் அவனுக்கு அதர்மத்துல புத்தி போல, சாஸ்திரம் இல்லாத விஷயத்துல புத்தி பிரவர்த்திக்கல. பிரகலாதசிச்ச பௌத்திரகா, பிரகலாதனுடைய பௌத்திரன். ஏகோன சத யஜ்ஞான்வை ச சகார சதக்ஷினான், முழுமையான தட்சிணைகளுடன் ஏகோன சத 99 அசுமேத யாகங்களை பண்ணிட்டான். 100 அசுமேத யாகம் பண்ணா இந்திரன் ஆகலாம். சதமக்கா 100வது பண்ணணும், 100வது பண்ண போறான். சோ 99 யாகங்களை பண்ணிட்டான். சத்வமூர்த்தி, அப்ப அவனை 100வது பண்ண விடாம பாக்கி பேர் எல்லாத்தையும் என்ன பண்ணா, யாராவது ஒருத்தர் இப்ப சகரன் 100வது அசுமேத யாகம் பண்ணும்போது அந்த யாக குதிரையை இந்திரன் கவர்ந்துட்டு போயிட்டான். இந்த மாதிரி வேற யாராவது அசோகமேத யாகம் பண்ணும்போது அந்த யாக குதிரையை கிடைக்க விடாம இந்திரன் என்ன பண்ணான், அதெல்லாம் தடுத்துட்டு இருந்தான். பட் மகாபலி ரொம்ப பலியா இருந்த காரணத்தினாலையும், அதாவது பலம் பொருந்தியவனா இருந்ததுனாலையும், நல்ல குணங்கள் அனைத்தும் பொருந்தினவனால அவனை போய் ஏமாத்தி எதுவுமே செய்ய முடியல. அதனால இந்திரன் விஷ்ணுகிட்ட போய் என்ன பண்றான், பிரார்த்தனை பண்றான், ஏதோ 100 யாகம் பண்ண போறான்னு. அதனால பகவான் என்ன பண்ணார், சத்துவமூர்த்திகி, பொறுமையும் நல்ல குணங்கள், சத்துவகுணமே வடிவெடுத்த சத்துவகுணத்தை பிரதானமாக கொண்டவரான விஷ்ணு. சோ இவன் எல்லாம் நல்லவனா இருக்கிறதுனால இவன் அதே விஷயத்துக்கு தான் இவனை என்ன பண்ண வேண்டியிருக்கு, கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. சத்துவமூர்த்திகி சதா விஷ்ணு, சதா சத்துவமூர்த்திகி விஷ்ணு சேவியா ச யோகினாமபி, யோகிகளாலையும் வணங்கப்பட வேண்டியவராக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு. ஏன்னா தேவதைகள்ல எந்த தேவதையை வணங்கணும்னாக்க விஷ்ணு தான் பரதேவதை அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாராலையும் வணங்கப்பட வேண்டிய தேவதை விஷ்ணு. அக்னி அவமோ தேவதானாம் விஷ்ணு பரமஹா இது பிராமணம்னு, அக்னிஹி அவமோ தேவதானாம், தேவதைகளுக்குள்ள, அதாவது எல்லா பிராமணங்களும், ஐத்திரேய பிராமணமும் சரி தைத்திரிய பிராமணமும் சரி என்ன சொல்றதுன்னா, தேவதைகள்லாம் வரிசை பண்ணாக்க இருக்கிறதுக்குள்ளேயே அந்த ஆர்டர்ல, அதாவது இந்த ஆர்டர் இருக்கு பாருங்க, தேவதைகளுடைய ஆர்டர்ல ரொம்ப லோயஸ்டா இருக்கிறது அக்னி, அதுல ஹையஸ்டா டாப் மோஸ்டா இருக்கிறது விஷ்ணு. அக்னிஹி அவமோ தேவதானாம், தேவர்களுக்குள்ள அவமஹா ரொம்ப லோயரா இருக்கிறது அக்னி, பரமஹா உத்கிருஷ்டமா டாப் மோஸ்ட்ல இருக்கிறது விஷ்ணுஹோ இது பிராமணம் அப்படின்னு. அதனால என்ன பண்ணார், நிர்விகாரோபி யோகினாம் தியேயா, யோகிகளாலே வணங்கப்பட வேண்டியவர். நிர்விகாரோபி, அவருக்குன்னு சொந்தமா எந்த விதமான ஆசையும் கிடையாது, தேவையும் கிடையாது, எந்த விதமான எண்ணங்களும் இல்லை, இது பண்ணணும், இது எனக்காக இது பண்ணிக்கணும், அதாவது எனக்கு தனக்கு எந்த விதமான ஆசைகள்லாம் இல்லாத போதும் லோக சங்கரமேவாபி சம்பசியன் கருத்து, நான் பண்ற காரியங்கள்லாம் லோகத்துக்காகத்தான், எனக்குன்னு எதுவுமே நான் பண்ணிக்கல, எனக்குன்னு எந்த தேவையும் இல்லைன்றது பாருங்க அந்த மாதிரி. சோ அதான் சொல்றார் சத்துவம். நிர்விகாரோபி பகவான் தேவ காரியார்த்த சித்தியே, தேவ காரியம் அப்படிங்கிறதுக்காக, லோக சங்கிரகம் லோகத்தினுடைய நல்லதுங்கிறதுக்காக தான் அவர் பண்ற காரியங்களை ஒழிய தனக்கு வேணும், தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான எண்ணமும் அவருக்கு கிடையாது. கஷ்யபார்த்த சமுத்பூதா, அதனால என்ன பண்ணார், லோகத்துல அந்த மகாபலிய அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார், கஷ்யபருக்கு மகனாக பிறந்தார். கஷ்யபார்த்த சமுத்பூதா விஷ்ணு கபட வாமனஹா, வாமனதா அவதாரம் பண்ணினார். சோ அதெல்லாம் நிறைய சொல்லும்போது அந்த மாதிரி கொஞ்சம் ஏமாத்துறதுக்காக பிறக்கிறதுனால அவர் என்ன பண்ணார், ரொம்ப தன்னையே குறிக்கும்படி தான் மனசளவுல குறுங்கி போயிட்டார், அதனால தன்னை குறிக்கின்றார் அப்படின்ற மாதிரி. அதான் இங்க சொல்ற கபட வாமனஹா, அந்த மாதிரி பிறந்தார். ராஜ்யம் சலேன ஹிருதவான் மகிம் செய்வ சுசாகராம், ராஜ்யம் சலேன ஹிருதவான், அதாவது எனக்கு 3 அடி கொடு அப்படின்னு 2 அடினால அவனுடைய பூமி அத்தனையும் அளந்துட்டு 3வது அடியினால அவனை என்ன பண்ணார், அவனுடைய ராஜ்யத்துல இருந்து பிரஷ்டம் பண்ணிட்டார். சோ ராஜ்யம் சலேன ஜஹார, ராஜ்யத்தை ஒரு ரூஸ், சலேனாக்க ஒரு வியாஜத்தினால அவன்கிட்ட இருந்து ராஜ்யத்தை புடிங்கிட்டார். அதுக்கு மேல அவனால ராஜாவா இல்லாதனால அசுமேதியாகம் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. மகியும் செய்வ சசாகராம், அவன் இந்த பூமியிலேயே அங்கேயே இருக்க முடியாதுன்னு என்ன பண்ணார், பூமியில இருந்து எடுத்துட்டு அவனை பாதாளத்துக்கு அமுக்கிட்டார். சோபவத் சத்யவாக் ராஜா பலிர் வைரோச்சனிஸ்ததா. சோ அதனால என்ன எடுத்து அந்த மாதிரி ஆயிட்டான் பலி. கபடம் கிருத்தவான் விஷ்ணு இந்திரார்த்தேது மயா சுத்தம். இந்த கதையை நான் கேட்டிருக்கேன்.
இந்திரனுக்காக விஷ்ணுவும் இந்த மாதிரி என்ன பண்ண வேண்டியது, ஒரு கபட்டம், ஒரு ஏமாத்து வேலையை பண்ண வேண்டி இருந்தது. அந்நியஸ்கிம்ன கரோத்தியேவம் கிருதம் வை சத்துவமூர்த்தினா, சத்துவத்தையே பிரதானமாக கொண்ட சத்துவத்தையே வடிவெடுத்து விஷ்ணுவே இப்படி பண்ணாருன்னா பாக்கி சாதாரண ஜனங்க என்னதான் பண்ண மாட்டா. வாமனம் ரூபமாஸ்தாய யஜ்ஞபாதம் சிகீர்ஷதா, அதாவது இந்த யாகத்தை முழுமையாக பண்ண விடாம யாகத்தை தடுக்கிறதாக ராட்சசாலாம் எப்படி யாகத்தை நிறைவேற முடியாம தடுக்கிறாளோ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார், வாமன ரூபத்தை எடுத்துட்டு விஷ்ணுவே இந்த யஜ்யத்தை யஜ்ஞபாதம் யஜ்யம் நிறைவேற விடாம தடுத்துட்டாரா இல்லையா. அதனால நச்ச விஸ்வசித்தவியம் வை கதாச்சித் கேனச்சித் ததா, அதனால கதாச்சித் ஒரு பொழுதும் கேனச்சித் எந்த காரணத்துக்காகவும் விஸ்வசித்தவியம் ஒத்தனையும் நம்ம நம்ப கூடாது. அதாவது சாதாரணமா இப்ப சொல்ற பாருங்க, வெரிஃபை அண்ட் ட்ரஸ்ட், எதுவா இருந்தாலும் முதல்ல வெரிஃபை பண்ணணும், வெரிஃபை பண்ணி ட்ரஸ்ட், அதுக்கப்புறம் வேணா நம்புறதை வச்சுக்கலாம். முதல்ல அந்த வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். வெரிஃபிகேஷன் இல்லாம கண்ணை முடிந்து நம்புறதுங்கிறது கூடாது. சோ இதை டைரக்டா உள்ள விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. லோபஸ்சேதசி சேத் சுவாமின் கீழ்திருத் பாபகிருத்தம் பயம், லோபஸ்சேதசி சேத் சுவாமின், சுவாமின்னு அவர் இவ்வாறு சொல்றார் ரிஷிகளை. சுவாமின் லோபஸ்சேத், ஒரு மனுஷனுக்கு ஆசைன்னு ஒண்ணு வந்துடுத்துன்னா ஆசையை தன்னுடைய ஒரு ஆசைங்கிறது ஆசைன்னாக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசை. வெறும் ஆசைன்னா ஆசைன்னு சொல்லிடுவோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா எப்படி இருந்தாலும் நிறைவேற்றிட்டுதான் ஆகணும், அதை அனுபவிச்சுதான் ஆகணுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஆசை வந்துடுத்துனா அந்த ஸ்ட்ராங்கான ஆசைக்கு பேர் லோபகான்னு பேரு. லோபஸ் சேதசி சேத் சியாத், சேத் சுவாமின், சேதசி மனசுல, லோபகா சேத் சுவாமின், லோபம் ஏற்படுமேயானால் கீழ்திருத் பாபகிருத்தம் பயம், அப்புறம் பாவத்தை பத்தின பயம் அவனுக்கு எங்க இருந்து இருக்கும். ஆசைங்கிறது அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்துட்டு, ஆசை வெட்க முடியாதுன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த ஆசை வெட்கம்னா அந்த பாவம் பண்ண போறமே, நம்ம பாவத்தை யாராவது பாத்துருவாளே, நாளைக்கு நம்மளுக்கு அகௌரவமா இருக்குமேங்கிற அந்த பயம்லாம் எதுவுமே இருக்காது. சோ கீழ்திருத் பாபகிருத்தம் பயம், பாவத்தினால வரக்கூடிய பயம் எங்க இருந்து இருக்க போறது. அதான் புண்ணியத்தை பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக ந பாப பலம் இச்சந்தி பாபம் குருவந்தி எத்தனை தகனார் பாருங்க. ஜனங்க பாப பலமான துக்கத்தை விரும்புறது இல்ல, ஆனா பாபம் குருவந்தி எத்தனை தகா, அவங்க பண்ற காரியங்கள் எல்லாம் பாபமா இருக்குன்றார் இல்லையா. அதுதான் சொல்ற கீழ்திருத் பாபகிருத்தம் பயம், பாபம் இந்த மாதிரி பாவம் பண்ணா துக்கம் வரப்போறதே, கஷ்டப்பட வேண்டியிருக்குமே அப்படிங்கிற பயம் எங்கே இருந்திருக்கும். லோபாகதா பிரகுர்வந்தி பிராபா பாபானி பிராணின கில, லோபத்தினாலே பீடிக்கப்பட்டவர்களா எல்லா பாவத்தையும் பண்றாங்க. பரலோகாத் பயம் நாஸ்தி, லோபம் வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்து, அதான் ஒரு காலத்துல பார்த்தா தெரியும், கடன் பட்டார் நெஞ்சம் போலே கலைஞனான் விளங்கி வேந்தான்னு கம்பர் பாடினான்னு சொல்றோம் இல்லையா. கடன்கிறது இருக்கிறதுக்குள்ள ரொம்ப ஒரு கஷ்டமான பாவம்னு சொல்லியிருக்கு. கடன் வாங்கினாக்க இன்னைக்கு கடன் வாங்காதவன் முட்டாள்னு ஆயிடும் இல்லையா. சோ அப்ப என்ன ஆகுது, ஏன்னா இந்த சின்ன குழந்தை எல்லாம் இருக்கு பாருங்க, அது இன்ஃபான்டைல் மார்டாலிட்டின்னு சொல்லும் போது அது சொல்லுவா, அது என்ன ஆகும்னாக்க என்ன கடன் அப்படின்னு, ஏதோ கடன் இருக்கு அந்த கடனை வசூலிக்கிறதுக்காக வசூலிச்சுட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி. சோ அதனால என்ன ஆகுது, இந்த மாதிரியான ஒரு காரணங்கள்லாம் பல காரணங்கள் இருந்ததுனால கடனை வாங்கக்கூடாது, வாங்கின கடனை அடைக்காம இருக்கக்கூடாது, அது எப்படியா இருந்தாலும் அடைச்சிடணும். அதாவது கடன் பின்னாடி குழந்தைகளுக்கு பாத்தியதை இருக்கா இல்லையாங்கிறது இல்ல, இவனுக்கு யார்கிட்ட கடன் பட்டானோ அவன்கிட்ட எவ்வளவு ஜென்மாவானாலும் அந்த பாத்தியதை இருக்கும், அதை எப்படியாவது அடைச்சாகணும், அதனால ஏதாவது விதத்துல கஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த பயத்தினாலேயே கூடிய வரைக்கும் கடனே வாங்காம தேவையில்லாம அந்த கடன் இல்லாம எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ மேனேஜ் பண்ணிட்டுன்ற விதத்துல தங்களுடைய தேவைகளை குறுக்கிண்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பரலோகம் அடுத்த ஜென்மத்துல வரக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருந்து அந்த கஷ்டம் நம்மளுக்கு ரொம்ப தோணாத போது பரலோகாத் பயம் நாஸ்தி கசிசித் கர்ஹிசித் முனே, யாருக்கும் எங்கேயுமே அந்த பரலோக பயம்ங்கிறது குறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஆசையை பத்தின கண்ட்ரோல் இல்ல, ஆசைகள்ல எக்காரணம் கொண்டு எப்படியும் நிறைவேற்றிக்கணுங்கிற எண்ணம் தோணி போறது. மனசா கர்மணா வாச்சா பரஸ்வ ஆதான ஹேதுதா பிரபதந்தி நரா சம்யக் லோபோபகத சேதசா. மனசுலையும் யாரதை எப்ப எடுத்து எதை அபகரிக்கலாம், கர்மனா செயல்களையும் செய்யறாங்க, வாச்சா பேச்சினாலையும், இது எல்லாத்தாலையும் என்ன ஆகும், பரஸ்வ ஆதான ஹேதுதா, இது எனக்கு கிடைச்சா தேவலாமே, இது அதாவது பிறருடைய பொருளா இருக்கக்கூடிய வஸ்துவ அவாழ்ந்து வேணுங்கிறது இல்ல, அவ வச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வஸ்து கடையில போய் நம்ம சொந்த பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம்னு நம்ம நினைச்சோம்னா கூட அவகிட்ட இருக்கிற வஸ்துவை பார்த்துட்டு தானே ஆசைப்படுறோம்.
ரொம்ப முக்கியம். அதுதான் அதான் நம்மளுக்கே அந்த வஸ்து தேவை அப்படின்னு நம்ம நினைக்கல, இன்னொருத்த இருக்கும்போது பார்த்துட்டு அவள்கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட இருந்தா தேவலாம், அந்த மாதிரி ஒரு வஸ்து இருந்தா தேவலாம்னு என்ன பண்றோம், இந்த மாதிரி பிறரிடம் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை பார்த்து பிறகு ஆசைப்படுறதுங்கிறது இருக்கு பாருங்க, அதுவும் ஓரளவுல நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் அவள்கிட்ட இல்லைன்னா கூட வெக்கத்தை விட்டு இது என்கிட்ட இருந்தா தேவலாமே, எனக்கு கொடுத்தா தேவலாமேன்னு கேட்கும்படி பண்ணிடும் இல்லையா. அதனாலதான் எப்படி நம்மளுடைய ஆட்டிடியூட இதை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு கேட்கிறார். மனசா கர்மனா வாச்சா எந்த விதத்திலையும் பரஸ்வ ஆதான ஹேத்துதா பிரபதந்தி நராகா தே டோன்ட் மைண்ட் ஃபாலிங், தங்க லெவல கீழே இறக்கிக்கிறதுக்கு அவ தயங்குறது இல்ல. சமயக் லோபத்தினாலே பீடிக்கப்பட்ட மனதை உடையவர்களா அவ என்ன பண்றா, பிரபதந்தி தே ஃபால். தேவான் ஆராத்திய சததம் வாஞ்சந்தி நராகா என்ன பண்றா, சமஸ்த விதமான சகல ஐஸ்வர்ய பிராப்தியர்த்தம், எப்ப பூஜை பண்ணாலும் அந்த பூஜையில நம்ம என்ன பண்றோம், பல விதமான சகல ஐஸ்வர்ய பிராப்தியர்த்தம் நவநிதி பிராப்தியர்த்தம் அப்படின்னு தேவான் ஆராத்திய சததம் வாஞ்சந்தி ஜனம் நராகா ந தேவாக தத்கரே கிருத்வா சமர்த்தா தாத்து மஞ்சசா. சோ தேவர்களை நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பணத்துக்காக, அதான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாரு இந்த இடத்துல, தேவர்களை எனக்கு நல்ல செல்வம் போகணும், நான் வசதியா இருக்கணும், இதோபி உன்னதத்துவ பிராப்தியர்த்தம், இப்ப இருக்கிறத விட இன்னும் அதிகப்படியான பணம் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு தேவர்களை பிரார்த்தனை பண்ணினோம்னா கரெக்ட். இதான் சொல்ற, தேவான் ஆராத்திய சததம் தேவர்களை பூஜை பண்றாங்க, பாஞ்சந்திச்சு தனாந்தராக ஜனத்தை விரும்புறாங்க, எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் வசதி வேணும், இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், இன்னும் கொஞ்சம் சௌரியம் வேணும் அப்படின்னு தேவர்களை பிரார்த்தனை பண்றாங்க. ந தேவா சத்கரே கிருத்வா சமர்த்தா தாது மஞ்சசா. தேவர்கள் என்ன, நீ பணம் கேட்ட உடனே அந்த பணத்தை கொண்டு வந்து உன் கையில டைரக்டா கொடுத்து, இந்த நீ கேட்ட பணத்தை நீ பண்ண பூஜைக்காக நான் கொடுத்துருக்கேன் எடுத்துன்னு போ அப்படின்னு தேவர்களால சொல்ல முடியுமா? தேவலோகத்திலேயே நாசிக்கு வச்சுட்டு இருக்கா, அங்கேயே அவளால பணத்தை பிரிண்ட் பண்ண முடியும், அவளால அந்த பிரிண்ட் பண்ணி டைரக்டா கொண்டு வந்து கொடுக்க போறா. சோ இப்ப என்ன ஆகும், பணம் வேணும் அப்படின்னு சொன்னா அவளால பணத்தை உண்டு பண்ணி அந்த பணத்தை கொடுக்க முடியாது. நம்மளுக்கு பணம் சம்பாதிக்க கூடிய ஒரு மனோபாவம், அந்த மனோபாவத்துல நம்மளுடைய காரியங்கள் நம்ம என்ன ஒரு எஃபர்ட் எடுத்துக்கிறோமோ அந்த எஃபர்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆறதுக்கான வழி. அந்த மாதிரி என்ன ஆகும், நம்மளுடைய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கான வழியை அனுகிரகம் பண்ணுவா. சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கான அனுகிரகம்ங்கிறத விட கூட நம்ம காரியத்துல என்ன தடை இருக்கோ அந்த தடை நம்மளுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு வழி பண்ணுவோம். அந்த தடையினால அந்த காரியம் சக்சஸ் ஆகாம தடைப்படுறத நிறுத்தி, அதாவது தடையே போக்குறதுக்கு தான் அனுகிரகம் பண்ணுவா. அந்த காரியத்தை சக்சஸ் பண்றது கூட கடைசியில நம்மளுடைய வழிதான், அவளே சக்சஸ் பண்ணி கொடு, நம்மளுடைய புத்தி. அதான் அது சொல்லியிருக்கார், நம்ம பூஜை பண்ணும்போது பூஜையினுடைய அனுகிரகம்ங்கிறது உபரோதங்களை நீக்கிக்கிறதுல இருக்கா இல்ல காரியங்களை முடிச்சுக்கிறதுல இருக்கா அப்படின்னா அதுல ரெண்டு விதமான பட்சபேதங்கள் இருக்கு. ரெண்டுமே அவளுடைய பொறுப்பு அப்படின்னு ஒரு பட்சம், உபரோதங்களை தடையை போக்கி கொடுக்கறது அவ, அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுக்க வேண்டியது நம்ம அப்படின்னு ஒரு பட்சம், ரெண்டு பட்சம் இருக்கு. அது எப்படி இருந்தாலும் அது சொல்ற, தேவாகா தக்கரே கிருத்வா சமர்த்தா தாத்து மஞ்சசா. அவன் கையில பணத்தை கொண்டு வந்து பூரணமா கொடுத்து சரி பண்ண முடியாது, சரி பண்ண மாட்டான், கையில கொடுக்க மாட்டான். உடனே கொடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுன்னு கொடுக்கும்னாக்க, அதான் அவன் சொல்லுவா, கொடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுன்னு கொடுக்கும், ஆனா அதுக்கு நம்ம கூரை போட்டு வைக்கணும் இல்ல, கூரையை போட்ட வச்சாதானே அது கூரையை பிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்நிய ஆனியத்தே வித்தம் பிரயச்சந்தி மனிஷிதம், வேற ஒருத்தன் எடுத்துதான் கொடுக்க முடியும். ஒருத்தன் தான் அதாவது சீக்கிரமா தான் ஏதாவது ஒரு வீட்டுல பெரிய பணக்காரன் ஆயிடணும்னா அது வேற யாருக்கோ ஒருத்தருக்கு கஷ்டம் தான் இருக்க போறது. வாணிஜ்யன, அதாவது என்ன பண்றாரு, ஒரு விஷயத்த சொல்றாரு, வாணிஜ்யன வேற ஒருத்தருக்கு கஷ்டம்னாக்க அவங்கிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கி அவனை கஷ்டப்படுத்தி நம்ம கிட்ட கொடுக்கணுங்கிறது இல்ல, ஏதாவது ஒரு விதத்துல கஷ்டப்படுத்தி அப்படிங்கிறது. அததான் வர்ணிக்கிறார் இவர். வாணிஜ்யன அத தானேன சௌரியனாபி பலேனவா, ஏதாவது ஒரு விதத்துல வாணிஜ்யத்தினாலேயோ வியாபாரத்தினாலேயோ சௌரியத்தினாலேயோ இல்ல தானத்திலேயோ இன்னொருத்தன் தானம் கொடுக்கணும், தானம் கொடுத்து அந்த பணத்தினால கொஞ்சம் பெரியவனாகலாம், இல்ல பலேன இல்ல பலாத்காரத்தினால ஏதாவது ஒரு விதத்துல. அததான் அந்த வாணிஜ்யம்ங்கிறது கொஞ்சம் எதிர்னார். விக்ரயார்த்தம் கிரகித்வாச்சு, இவன் என்ன பண்றான், விக்கிறதுக்காக, அதாவது இவன் வெளியில விற்கணுங்கிறதுக்காக என்ன பண்றான், சில பொருட்களை ஸ்டாக் பண்றான். என்னென்ன பண்றான், தானிய வஸ்திராதிக்கம் பகு, தானியம் வஸ்திரம் இவைகள் எல்லாத்தையும்
நிறைய நிறைய ஸ்டாக் பண்றான். அதாவது இந்த இடத்துல என்ன இன்டென்ஷன்னா ஹோர்டிங், அதாவது டெம்பரரியா ஒரு இதை கிரியேட் பண்றான், ஸ்கார்சிட்டியை கிரியேட் பண்றான், இல்ல எல்லாத்தையும் தானே வாங்கி ஸ்டோர் பண்றான். தேவா நர்ச்சயத்தே வைசியா மகர்திர்மே பவேதிதி. சோ தான் எந்த விதத்திலையும் மாட்டிக்க கூடாதுன்னு என்ன பண்றான், தேவான் அர்ச்சயதா, தேவர்களை பூஜை பண்றான், மகர்திர்மே பவேத், எனக்கு நிறைய பணம் வரணும்ட்டு. நாத்திரக்கிம் பரவித்தேச்சா வாணிஜ்யேன பரந்தத, இந்த இடத்துல இந்த சாமான விற்கணுங்கிறானே, சாமான வித்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறானே, எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ட்ரிக் நாவெல்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்றானே, இதுல தான் விரும்பின பணக்காரன் ஆயிடணும், தனக்கு நிறைய பணம் வந்துடணும்ன்றது மட்டுமா இருக்கு. தனக்கு நிறைய பணம் வரணும், தான் பணக்காரன் ஆகணும் போது பொறத்தியாருடைய பணம் தங்கிட்ட வரணுங்கிற எண்ணம் அதுக்கடியில தொக்கி நிக்கிறதா இல்லையா? பொறத்தியார் பணம் நேரா வரணும்னு நினைக்க மாட்டான். ஆனா தான் நல்ல வியாபாரம் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது, தன்னுடைய வியாபாரம் நல்லா நடக்கணும், தனக்கு நிறைய பணம் வரணும்னு நினைக்கும் போது, அந்த வியாபாரத்தை பண்ண போறவன் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிறவன் இன்னொருத்தன் தானே. அப்ப அவனுடைய பணம் என்கிட்ட வரணுங்கிறது தானே இவன் எதிர்பார்ப்பு. சோ இன்னொருத்தன் பணம் வரணுங்கிறதா இவன் பிரார்த்தனை பண்ணும்போது, நான் பணக்காரன் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணும்போது இன்னொருத்தன் இருக்கிற பணம் எங்கிட்ட வரணுங்கிற பிரார்த்தனை தானே. சோ அதனாலதான் அந்த மாதிரி பிரார்த்தனைகள்ல கூட எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பிரார்த்தனைகள் இல்லாம ஞான வைராகிய சித்தியர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் பிரார்த்தனை இருக்கணும். ஏன்னா எந்த பிரார்த்தனை நான் வசதியா இருக்கணும், சௌரியமா இருக்கணும்னு எந்த பிரார்த்தனை பண்ணிட்டாலும் அந்த பிரார்த்தனைகள் ஏதாவது ஒரு விதத்துல பொறத்தியாருடைய கஷ்டத்தை இன்வால்வ் பண்றதா இருக்கும். இதுலதான் புராணங்கள்ல ரொம்ப விஷயங்கள் ட்ரிக்கியா நியூவான்ஸா, நான் எல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், அவ்வளவுதானேன்னா வசதி எங்க தின் ஏர்ல அவுட் ஆஃப் தின் ஏர் கேன் இட் ஹேப்பன். ஒண்ணுமே இல்லாம மாய மந்திரங்கள்ல போடுற மாதிரி, மந்திரத்துல மாங்கா வர மாதிரி எங்க இருந்து திடீர்னு வஸ்துக்கள் வந்துருமா? அந்த வஸ்துக்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆக போறது. உனக்கு நீ ஷிஃப்ட் ஆகணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது தானாக இன்னொரு இடத்துல குறையதான் போறது. சோ அந்த குறைச்சல நம்ம பிரார்த்தனை பண்றோம்னு தான் அர்த்தம். அதனால எனக்கு பகவான் எதை கொடுக்குறாரோ, எதை கொடுக்கணுமோ, எது கிடைக்கணுமோ பகவானுடைய சித்தப்படி நடந்துகிட்டோம் அப்படின்னு எல்லாத்தையுமே பகவத் பரமாக விட்டுட்டு அவன் பார்த்துப்பான்னு இருக்கணும். அந்த மாதிரி பூர்ணமா பகவானே எல்லாமே இருந்துட்டு இருந்தோம்னா தான் நம்மளுடைய காரியங்கள், நம்மளுக்கு நல்ல மனசு வரும், லோபங்கள்லாம் இல்லாத சூழ்நிலை வரும். அது யார்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது. அவ்வளவு தூரத்தை எதிர்பார்க்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் சொல்றார், நாத்திரக்கிம் பரவித்தேச்சா, இந்த இடத்துல வியாபாரம் நல்லா நடக்கணும்னாக்க இன்னொருத்தனுடைய பணத்தை நம்ம வாங்கிக்கணுங்கிற இச்சை இல்லையா? வாணிஜ்யேன பரந்தப be it whatever it may be it commerce, கிரகண காலே சம்பிராப்தே மகார்கஞ்ச காங்ஷதி. அதோட கிரகண காலே சம்பிராப்தே, கிரகண காலம்னாக்க ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸ்கார்சிட்டி அந்த மாதிரி வரும்பொழுது கிரகண காலே சம்பிராப்தே மகார்கஞ்ச காங்ஷதி. அந்த இடத்துல மகார்கன்னு ஹாக்கு பக்கத்துல கால் வாங்கணும். மகார்கஞ்ச காங்ஷதி அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல அப்ப சம்பாதிச்சாதான் சம்பாதிச்சதுன்னு மகார்கம் நிறைய மூல்யம் அதுக்கு டிமாண்ட் பண்றான். தங்கிட்ட தான் அந்த சாமா இருக்கு, தங்கிட்ட தான் எல்லாரும் வந்தாகணும், தங்கிட்ட தான் வாங்கணும்னா இந்த சமயம் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ட்டு என்ன பண்றான், மிக அதிகமான விலைக்கு அதை விற்க ட்ரை பண்றான். மகார்கஞ்ச காங்ஷதி ஏவம் ஹி பிராணின சர்வே. இதுதான் சாதாரணமா பொதுமக்கள் அனைவருடைய ஆட்டிடியூடும். பரஸ்வாதான தத்பராக, பரஸ்வ ஆதானம் வர்த்தந்தே சததம் பிரம்ம விஸ்வாத ஈதிருஷ புனகா. எல்லாரும் இப்படிதான் இருக்கா, இந்த நேரத்துல நம்ம எப்படி விஸ்வாசா கதம், இதுல எப்படி நம்ப முடியும். விருதா தீர்த்தம் விருதா தானம் விருதா அத்தியனமேவச்ச லோப மோகா விருதானாம் வை கிருதம் தத் அகிருதம் பவேத். அதோட மட்டும் இல்ல, நிறைய இந்த மாதிரி லோபம் மோகம், அதாவது இந்த மாதிரி மனசுல லோபம்னா ஆசை, மோகம்னாக்க எல்லாமே தனக்கு வேணும், எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விதமான குழப்பங்கள். இந்த மாதிரியான எண்ணங்கள் அஜ்ஞானமும் லோகமும் இருந்து அது ரெண்டும் நிரம்பின மனசோட இருக்கிறவன் அவன் தீர்த்தாடனம் போனா என்ன, தானங்கள் எல்லாம் பண்ண என்ன, வேதாத்தியனம் பண்ணி பாராயணம் பண்ணி அதை பிரம்மயஜம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்ன, விருதா தீர்த்தம், தீர்த்த யாத்திரை பயனற்றது, தானம் விருதா தானமும் பயனற்றது, அத்தியனமே வச்சா அத்தியனமும் பயனற்றது. லோப மோகா விருத்தானாம் வை கிருத்தம் தது அகிருத்தம் பண்ணினது பண்ணாததுக்கு சமானம் தான். தஸ்மாதேனம் மகாபாக விசர்ஜையே கிரகம்பதி. அதனால என்ன பண்ண, எப்ப அந்த யுதாஜித் வந்தானோ அவனுடைய வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிடும், அவனை என்டர்டெயின் பண்ணாத.
சபுத்ராகம் வசிஷ்யாமி ஜானகிவத் விஜோத்தம. எப்படி ராமனுடைய பாரியால ஜானகி காட்டுல தன் குழந்தைகளோட இருந்தாலோ, தான் அதாவது என்ன ஆகும், பெரிய சக்கரவர்த்தியினுடைய பத்னியா இருந்தா கூட என்ன எடுத்து எந்த வசதியும் இல்லாம தன் 2 குழந்தைகளையும் வளர்த்துட்டு வால்மீகி ஆசிரமத்துல இருந்தா இல்லையா, அந்த மாதிரி என் பிள்ளைய வளர்த்துட்டு நான் இந்த ஆசிரமத்திலேயே இருந்துடுறேன். இத்திக்தோசு முனிஸ்தாவர் கத்வா யுதாஜிதம் நபம். அவ இந்த மாதிரி சொன்னதை கேட்ட உடனே, அதாவது அவளுக்கு அவளுடைய மனக்குமுறல்களை எடுத்து சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா, தான் என்ன நினைக்கிறோம் என்ன அப்படின்னு சொல்ல முடியாம போயிடுமே அப்படின்னு இருக்கும் இல்லையா. அதனால அதை கேட்டுட்டு என்ன பண்ணார், யுதாஜித்தை பார்க்க போனார். உவாச வசனம், யுதாஜித்தை பார்த்துட்டு இவன் என்ன நினைக்கிறா அப்படிங்கறதையும் கேட்டுட்டு, என்ன சரி உங்களுக்கு எது கஷ்டம் நான் போயிடுறேன் அப்படின்னு அவ சொன்னாள்னாக்க, நானே போயிருப்பேனே அப்படின்னாக்க, அதனால அவளையும் கன்சல்ட் பண்ணணுங்கிறதுக்கு கேட்டார். அவன் இந்த விஷயங்கள்லாம் சொன்னா, யாரையும் நம்ப கூடாது, அதாவது யுதாஜித்தை நம்பி நீங்க அனுப்பாதீங்கோ, யுதாஜித்தை கூப்பிட்டு பார்க்க சொல்லாதீங்கோ, நான் பேச்செல்லாம் வேண்டாம் நம்பாதீங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. உவாச வசனம் ராஜ்யே பரத்வாஜ பிரதாபவான். பரத்வாஜர் சக்தி வாய்ந்த முனிவர், தபஸ் சக்தி வாய்ந்தது, சக்தி வாய்ந்த முனிவர் சொன்னார், கெட்டராஜன் யதா காமம், வசதிப்படி நீ திரும்பி போப்பா, யதா காமம் எப்படி வந்தியோ அப்படி போ. யதா காமம்னா உன் நினைவுப்படியே வந்த வழியேன்னு அர்த்தம். சோபுரம் நேயம் மனோரமா அபியேதி, அவ இங்க இருக்கா இல்ல அதெல்லாம் எதுவும் சொல்ல, மனோரமா வரமாட்டா. நான் பாலபுத்திரா சுகீர்த்திகா, சிறு குழந்தையை வைத்துக் கொண்டு இருக்கிறாள், மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறவ, அவ வரமாட்டா. யுதாஜித் அப்ப சொல்றான், முனே முஞ்ச ஹட்டம், இந்த புடிவாதத்தை விட்டுடுங்கோ, சௌமிய விசர்ஜய மனோரமா. அவரை பார்த்து சொன்ன, சௌமியா நீங்க ரொம்ப சாதுவா இருக்கள், யாகம் சௌமியனா சோமயாகத்தை பண்ண தகுதி வாய்ந்தவரேன்னு அர்த்தம். சோமயாகம் பண்ண தகுதி வாய்ந்த முனிவரே, நீங்க இந்த புடிவாதத்தை விட்டுருங்கோ. விசர்ஜய மனோரமாம், அவளை என் கூட அனுப்பிச்சு வச்சிருங்க. விசர்ஜன யூ டிஸ்சார்ஜ் ஹர், அவளை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்காதீங்க. விசர்ஜய அவளை விட்டுடுங்கோ. நச யாசியாம் யகம் முக்துவா நேஷ்யாம் யத்ய பலாத் புனஹா, அவளை அழிச்சுன்னு போகாம இந்த இடத்துல இருந்து நான் போக மாட்டேன். நச யாசியாமி, ஐ வில் நாட் கோ. ரிஷிருவாச்ச நயஸ்வ எதி சக்தி, உனக்கு சக்தி இருந்தா அழிச்சுன்னு போப்பா. பலேனாத்திய மமாசிரமாத், உன்னுடைய பலத்தை உபயோகப்படுத்தி சக்தி இருந்தா உன்னுடைய பலத்தினாலும் நீ அவளை அழிச்சுன்னு போ. விஸ்வாமித்ரோ யதாதேனும் வசிஷ்டசிய முனேஸ்வரா, விஸ்வாமித்திரர் எப்படி வசிஷ்டருடைய ஆசிரமத்திலிருந்து அந்த காமதேனு அழிச்சுன்னு போக ட்ரை பண்ணாரோ, அந்த மாதிரி நீ தாராளமா அழிச்சுன்னு போகலாம், முடிஞ்சா அழிச்சுன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு யுதாஜித் அந்த பரத்வாஜர் அவ 2 பேருக்குமான சம்வாதம்ங்கிற